மரணம் வரும் காலத்தை, மாரக காலத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாக்க அதில் வந்து ஓரோ தப்பிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு வழி சொல்லலாம். சரி, மரணம் எப்படி வரும், ஏன் வருது அப்படிங்கிறப்போ லக்னாதிபதி, 8ஆம் இடத்தின் அதிபதி, 9ஆம் இடத்தின் அதிபதி, இவங்க சுவராக இருந்து எல்லாம் அந்த மாரகஸ்தானத்தில் நின்னாக்க தகப்பனுக்கு சொந்த ஊர்லேயோ சொந்த பகுதியிலையோ அவன் இறந்து போவான். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் பழுத்த பழம். நான் நிறைய இவருக்கு போட்ட டைட்டிலே முதல்ல பார்த்திங்கன்னா ஜோதிடத்தோடைய சூட்சமங்கள்னு போட்டு பழுத்த பழம்னு போட்டுவிட்டேன். அந்த வீடியோ வீடியோ போச்சு. உண்மையாலுமே ஒரு பழுத்த பழம் தான், வயதுலேயும் பழுத்த பழம் தான், விஷயத்துலேயும் மிகப்பெரிய பழுத்த பழம். பழுத்த பழத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குது. நம்ம வாழைப்பழத்தை ஒரு 3/4 கண்டிஷனில் சாப்பிட்றதோட அந்த கப்புரு பள்ளியில் நல்லா பழுத்து இருக்கும். தோல் பார்த்தா சாப்பிடவே பிடிக்காது, ஆனால் உள்ளே இருக்கிறத சாப்பிட்டா தேனு மாதிரி இருக்கும். அது மாதிரி இது தேனு. அப்போ இவர் இன்றைக்கி ஐயா பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் காலன் வரும் காலம். என்னதாச்சும் புரியுதா? புரியுது. என்ன புரியுது? என்ன வருது? அதாவது டக்குன்னு வந்து ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடா காலன் வரும் காலம்னா என்ன காலன் வரும் காலம் அப்படிங்கிறது எல்லாம் நினைப்பாங்க. காலன்கிறது தான் நம்ம வந்து மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் மரணம் எப்போ வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் பேச போகிறாரு. அதாவது மரணம் வர்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறி சொல்கிறாங்கல்ல, பேய் இருக்குதா இல்லையா, முருகேசா பேய் இருக்கா இல்லையா, அதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதுக்குண்டான காலகட்டங்கள், அதாவது மரணத்துக்கு நிகரான காலகட்டங்கள் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முறையை எப்படி தெய்வங்களை வழிபட்டு இல்லை எந்த மாதிரி ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் பண்ணி அந்த கண்டங்கள்லேருந்து கொஞ்சம் உடல் சாக வளர்றதுக்குன்றில் எல்லாத்துக்கும் மரணம் நிச்சயம். நாளைக்கு சாகிறவன் இன்னும் ஒரு தள்ளி போய் இன்னொரு அடுத்த மாதங்கிறது சாகிற மாதிரி, இவ்வளோதான். கொஞ்சம் தள்ளி தான் போட முடியுமே தவிர அதை தடுக்க முடியாது. அப்படி அந்த மரணத்துடைய காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்துடைய அதிநுட்ப சூட்சமங்களை பற்றி தான் ஐயா பேச வந்திருக்காரு. ஐயாவை பற்றி தெரியும், அவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. நிறைய நூல்களுடைய ஆசிரியர் திண்டுக்கல் முருகேசன் ஐயா. அப்படின்னா இன்றைய தலைமுறைக்கு தெரியுதோ இல்லையோ, பெரிய ஆளுகளுக்கு பூரா ஐயாவை தெரியாதில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கெல்லாம் இது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர் இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளும் வாழ்கிறோம், அவர்கிட்டையும் நிறைய விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதனால தான் ஐயாவை இதோட இப்போ ரீசெண்டாக 2-3 கருத்தரங்கத்துலேயும் இப்போ நான் தடவை ஏன் கூப்பிட்ருக்கிறேன் அப்படின்னா, அவருடைய பொக்கிஷங்கள் எல்லாமே விட்டுறக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட வாங்குகிற வரைக்கும் வாங்கிடணும். அதுக்காக தான் நம்ம ஐயாவை கூப்பிட்டோம். ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு ஐயாவுடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே என்னை பேச அழைத்த என் அன்பு பாரதி அவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு இந்த கருத்துக்களெல்லாம் கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்க உங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு எப்போ எனக்கு வரும்னு நான் நினச்சிக்கிட்டு என்ன அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு வந்திருக்கேன். என் மகன் முன்னால் பேசினார், அழகான பாட்டாக பாடிட்டு போட்டார். என்றும் துன்பமில்லை நீ சோகமில்லை, என்றும் இன்பமில்லை வெகு தூரமில்லை அப்படின்னு பாடிட்டு போயிட்டார். பின்னால் நான் அப்பேங்காரையும் வந்திருக்கேன். எப்படி மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா, வாழ்விலும் வாடிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா அப்படின்னு வாழ்வை பற்றி அவர் பேசிட்டு போயிட்டார்.
மரணத்தை பற்றி பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். ஒருத்தன் போய்கிட்டே இருக்கான், நான் போய்கிட்டே இருக்கேன். ஒரு அழகான வீட்டை பார்க்குறேன். ஆஹா, 4ஆம் இடம், இந்த வீடு எனக்கு கிடச்சின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த வீடு சொல்லுது, கவலைப்படாத ஜோசியரே, ஒரு காலத்துக்கு நான் உனக்கு வருவேன். சந்தோஷம். அழகான கார் போகுது. அழகான காராக இருக்கே, இது எனக்கு கிடச்சிதான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜோசியரே, உனக்கு 75 வயசானாலும் அதுக்கு 2 வருஷம் கூட போனால் உனக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வருவேன். சரி, ஒவ்வொன்றையாக கேட்டுட்டு போயிடுவேன். அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்குது. அண்ணே ஜோசியர் அண்ணே, என்னையை பார்த்து ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா திரும்பி பார்த்தோன்னா வண்டி, அமரர் வண்டி. இந்த பய பூரா சொல்கிறது பொய். அவன் வந்தாலும் வருவான், வராட்டாலும் இல்லை. ஆனால் வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கே. நான் சத்தியமாக வருவேன்டா, அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இவங்கெல்லாம் வருவான்னு சொல்ல முடியாது. அதனால் என்னை இன்னும் மறக்காது அப்படின்னு சொல்லு. அதனால் அந்த மரணத்தை பற்றி பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் நண்பர் ஒருத்தர் வந்தார். முரேஷே, ஒரு விஷயம் சொல்லுவேன், நீயும் ஜோசியர், நான் ஒரு ஜோசியரை பற்றி குறை சொல்ல போகிறேன், எனக்கு கோய்க்கக்கூடாதுன்னு. ஐயா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, இது மற்ற ஜோசியர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னா. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாத்திகர் இருந்தார். அந்த நாத்திகர் என்ன பண்ணாலும் எங்கேயும் ஜோசியம் பார்க்க மாட்டார். என் நண்பர் இருந்ததுனால அவருடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து எல்லாமே எனக்கு தெரியும். நேற்று திடீர்னு இறந்து போயிட்டார். இவர் ஏன்டா இறந்தார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட போய் இந்த இதுக்கு ஒரு ஷார்ட் போட்டு பாருங்கன்னு சொன்னேன். அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆயுள் தீர்க்கம், இப்போ ஒரு அருமையான ராஜயோகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ராஜயோகத்தின்படி இவர் எங்கேயோ போயிடுவாருங்க. எங்கேயோ போயிட்டாரு, என்னடா எங்கேயோ போவார்னு சொல்கிற அப்படின்னா, அவர் போகிறத யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுடா, எனக்கே தெரியுமா நிறுத்த முடியாதுடா அப்படின்னு ஒரு 10-15 தடவை சொல்லியிருக்கும் போது பக்கத்து வீட்டில் கேட்க சத்தம் கேட்டுச்சு. திருநெல்வேலி என்னால் அப்படி சத்தம் கேட்டு ஓடி போய் பார்த்தா அது செத்தவன் எந்திரிச்சு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். என்னை நிம்மதியாக சாக விட மாட்டேங்கிறான் பக்கத்தை விட்டு ஜோசியன். செத்த பிறகு எனக்கு கிச்சு காட்டி சிரிப்பு விட்டுறான் அப்படின்னாரு. அப்போ செத்தவன் கூட எந்திரிச்சு சிரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஜோசியை சொல்லக்கூடாது, கரெக்டாக கணிக்கணும். அப்படி கரெக்டாக கணிச்சா தான் நம்ம எதுவும் சொல்ல முடியும். மரணம் வரும் காலத்தை, மாரக காலத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாக்க அது ஓரோ தப்பிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு வழி சொல்லலாம். சரி, மரணம் எப்படி வரும், ஏன் வருது அப்படிங்கிறப்போ 8ஆம் இடத்தை ஆயுள் தானம்னு சொல்கிறோம். அந்த கதையெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருந்தேன். தம்பி வந்தாப்புல, சித்தப்பா ஸ்ரீவாஞ்சியம் போகலாமா அப்படின்னாரு. என்ன திடீர்னு யமதர்மன் கோயிலுக்கு கூப்பிட்றாரு. சரி மகனே போகலாம் அப்படின்னு. வாங்க போகலாம், ஏறு காரில் போகலாம் ஏறி உட்காந்துக்கிட்டேன். நேராக ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போய் இறக்கி விட்டுட்டு நான் போய் யாகம் ஒருத்தவங்களுக்கு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ண போகிறேன். 1 மணி நேரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி யமதர்மனை கும்பிட்டு வந்துடுறேன். இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நாயனாகிட்ட போனால் தான் அவர் என்ன பண்ணுவார், அவனை பார்த்து நல்லபடியாக எதுவும் செய்யணும் கூப்பிட்றப்ப இவர் போய் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். நான் பாட்டு வரேன்னா சரி நீ போய் பண்ணு, நான் போய் சிவபெருமானை பார்க்குறேன் அப்படி போய் அட்டுக்கட்டேன். ஏன்யா, ஒருத்தனை 10 வயசில் சாக வைக்கிறேன், ஒருத்தனை 20 வயசில் சாக வைக்கிறேன், ஒன்று 50 வயசில் சாக வைக்கிறேன், ஏன் அப்படி மாற்றி பண்ணுற அப்படின்னு ஒன்று, நீ ஜோசியனா அப்படி தான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. சரி, அப்படிங்கிறப்போ தாயை பற்றி சொல்வதற்கு 4ஆம் இடத்தை பார்க்குறேன், 4ஆம் இடத்தை அதிபதியை பார்க்குறோம், அதுக்கப்புறம் சத்தமாக பார்க்குறோம். மனைவியை கணவனை பற்றி சொல்கிறதுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறோம், சுக்கிரனை பார்க்குறோம், இதை பார்க்குறோம். எல்லாத்துக்கும் இப்படி ஒவ்வொன்று தான் வச்சுருக்கேன். ஆனால் ஆயுளை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன் தெரியுமா? லக்னத்தை வச்சுருக்கேன், லக்னாதிபதியை வச்சுருக்கேன், ராசியை வச்சுருக்கேன், ராசியாதிபதியை வச்சுருக்கேன், ஆயுள் காரகனை வச்சுருக்கேன், அந்த ஆயுள் காரகனை சுபகிரகங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பை வச்சுருக்கேன். இது அல்லாமல் சந்திரனை வச்சுருக்கேன், உடல் காரகனை. அவன் நல்லா இருந்தால் அவனுக்கு ஆயுள் போகாது. சந்திரன் வச்சுருக்கேன் இல்லையா, அது உடல் காரகன் போவானா போக மாட்டான். அவன் நிற்கக்கூடிய ராசி அதிபதியை கூட வச்சுருக்கேன். அவன் நல்லா இருந்தால் இவன் உடல் எப்படி போகும், போகாது இல்லையா? இதெல்லாம் இல்லாமல் விதி மதி கதின்னு வச்சு எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன்.
இவ்வளோ வச்சு ஆயுசை வச்சு உன்னை காப்பாற்றிருக்கேன், உனக்கு நான் நக்கலாடா, மற்றவங்களாம் 2-3 தாண்டா வச்சுருக்கேன், நீ உன்னை காப்பாற்றிக்க லாய்க்கலடா அப்படின்னாரு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேளு. 2ஆம் இடம், 2ஆம் இடத்தை மார்கஸ்தானமாக வச்சேன். ஏன் தெரியுமா? சொல்லுங்கள் சாமி. நீ சொன்னால் சத்தம்னா 1 மணி நேரத்தில் அவன் மகன் வந்துடுவான், யாகத்துக்கு நீ ஆவாகனம் பண்ணிடுவேன், நம்ம பேச முடியாது, அவன் வர்றதுக்குள்ளே போய் அந்த குளத்துக்காரில் உட்காந்து பேசிக்குவோம். 2ஆம் இடத்தை வச்சுருக்கேன் அப்படின்னா சரி. தனஸ்தானம் ஒரு வகையில் பார்த்தா, இந்த தனஸ்தானத்துக்கு சக்தி ஸ்தானம் எதுனா ஆயில். 8ஆம் இடம், 7ஆம் இடம் சக்தி ஸ்தானம். இந்த தனம் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா சரி, சந்தோஷமாக இருப்ப, மகிழ்ச்சி உனக்கு ஆயிலை கொடுக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். நல்லபடியாக குடும்பம் அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அமையக்கூடிய குடும்பத்தின் நிம்மதி உனக்கு ஆயிலை கொடுக்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். நீ நாணயமாக நடந்துக்கிட்டேன்னா ஊர் கூட உனக்கு நல்ல பேர் வரும், எவனும் உனக்கு துரோகம் பண்ண மாட்டான், உனக்கு ஆயுள் வரும். நீ பேசுறது நாவடக்கம் இல்லாமல் பேசினால் மக்கள் மத்தியில் கெட்ட பேர் வரும், எவனாவது உன்னை போட்டுருவான், ஏதாவது ஒன்று பேசியிருந்தா. 2ஆம் இடம் பணம் உனக்கு வரக்கூடிய அளவுக்கு நீ உழைக்காமல் இருந்தால் உனக்கு காசு வராது. காசு வரலை அப்படிங்கிறப்ப வறுமை உனக்கு கொண்டுரும். அதே மாதிரி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். நீ குடும்பத்தை ஒழுங்காக பராமரிக்கலைன்னு வச்சுக்க, அந்த குடும்பம் தான் உனக்கு மார்கஸ்தானம். சரி. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். ஏன்னா கணவன் மனைவி அந்த பிரச்சனைக்கு வரல, கலத்திரம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானமாகவும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமாகவும் ஏன் வச்சேன் தெரியாதுன்னு என்ன சொல்லுங்கள். 8ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம்டா 7ஆம் தான். கணவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை விரயம் செய்கிறாள் மனைவி, தன்னுடைய ஆயுளை விரயம் செய்கிறாள். மனைவிக்காக தன்னுடைய ஆயுளை விரயம் செய்கிறான் கணவன். அந்த நன்றியோடு இருந்தாக்க புருஷன் பொண்டாட்டிக்கு எதுக்குற சாப்பிடுறது? நன்றி கட்ட தனமாக புருஷனுக்கு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு புருஷனும் நன்றி இல்லாத தனத்தினால தான் ஆயுள் கட்டு 7 மார்க்கம் வருது. 8 ஆயுள் கட்டு 7 மார்க்கம் வருது. அதை புரிஞ்சுக்கிட்டியா நீ? அது யார் கையில் இருக்குது? வாழ்க்கை துணையை பராமரிக்காத குற்றம் யார் கையில் இருக்கிறது? அப்போ மரணத்தை யாரா தேடிக்கிறா? சரி, போவோம் 11ஆம் இடத்துக்கு போவோம். லாபஸ்தானம். இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம் வருது அப்படிங்கிறப்போ, இந்த லாபஸ்தானத்தை காசு அவனுக்கு நிறையா வரணும் அப்படின்னா சரி, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் செஞ்சுருக்கணும். அதுக்கு தான் சக்தி ஸ்தானம் 11ஆம் இடம். நீ சாமியவே கும்பிட மாட்டேன், சாமியை ஏதாவது இறகாசியை பேசுவேன், ஏதாவது பேசுவே செய்வேன், சாமி வேணாம் விட்டுரு. பூர்வீக தெய்வங்களை, குல தெய்வங்களை நீ ஒழுங்காக வழிபடுறியா? இல்லை. உன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்கிறியா? செய்யலை. அப்புறம் உனக்கு காசு எப்போ வரும்? அதுக்கு சக்தி தானா தானே, காசு வராதில்ல. அப்படி இருக்க போகும்போது எப்போ உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும்? அப்போ அது மார்க்கம் வந்துடும். தெய்வத்தின் துணை இல்லாட்டி மார்க்கம் வருமே. எதுக்கு நம்ம மிருத்தி யோகமாக போகிறோம்? எதுக்கு சிவபெருமானை கும்பிட்றோம்? எதுக்கு ஆயுள் விருத்தி ஹோமம் பண்ணுறோம்? தெய்வ கடாட்சவன் தானே. தெய்வ கடாட்சம் 5 தானே இருக்குது. இந்த 5 நாளாச்சா 11 எதுக்குடா உனக்கு மார்க்கம் வருது? காசு வந்துடுமே. 5 நாளாச்சா காசு வந்துடுமே. அப்போ நீ மரணத்தை தேடிக்குவ, அதுக்கு நீ என்னே குறை சொல்லுவ. அப்போது 11ஆம் இடம்ங்கிறது லாபம் வரக்கூடிய அளவுக்கு நீ உழைக்கல. 10ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் 11ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய தொழில். இது வலுப்பெற்றால் தான் 11 வலுப்பெறும். இது வலுப்பெறாட்டி 11 வலுப்பெறாது. 11 வலுப்பெறலைன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு கர்மஸ்தானம் தான், கர்மத்துக்கும் கர்மஸ்தானம் தான். இந்த கர்மம் சரியில்லாட்டி அந்த கர்மம் வந்துடும். அப்போ தேடிக்கிறது யார்? அது நீ தான். உனக்கு எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், எல்லா விஷயமும் கொடுத்துருக்கேன். ஆயுளுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களெல்லாம் கொடுத்துருக்கேன். இவ்வளோ விஷயத்தையும் நீ கைவிட்டுட்டு நீ எனக்கு எதையும் கொடுக்கலையே, ஏன் 20 லட்சம் ஆகணும், 30 லட்சம் ஆகணும், 40 லட்சம் ஆகணும், நீ எல்லாம் தான் நீ என்னதுக்கு வச்சாவற உன்னே நீ திருத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை நீ பராமரிக்காவிட்டால் 2ஆம் இடத்தை, வாக்கு வன்மையை, வாக்கு நாணயத்தை நீ ஒழுங்காக செய்யலைன்னா, அதே நேரத்தில் 10ஆம் இடம் தொழிலை நீ ஒழுங்காக செய்யலைன்னா, கவனம் செலுத்தலைன்னா, லாபம் வராத 11ஆம் இடம் உனக்கு இருக்கும். லாபம் வராத 11ஆம் இடம் தான் உனக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்போ
கணவனுக்கோ மனைவிக்கோ செய்ய வேண்டிய அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும். உன்னால் 7க்கு நீ பூர்த்தி செய்ய முடியாது. 7க்கு பூர்த்தி செய்ய முடியாட்டி 8ஆம் இடம் ஆயுள் போயிடும். இந்த 7ஆம் இடம் உனக்கு பாரகமாக வந்துடும். இதைத்தான் திருமூலர் சொன்னார். என்னன்னா குடும்பத்துக்கும் கலத்தரத்துக்கும் சன்னியாசி திருமூலர் என்னத்தை சொன்னார்? அவர் எல்லாத்தையும் தான் சொல்லி வச்சுருக்கார். டீ படிக்கலைன்னா அவர் சொல்ல நிறுத்தமா? இந்த 2 அப்படிங்கக்கூடிய வாய் சொல் ஒழுங்காக இல்லைன்னா 10ங்கக்கூடிய தொழில் நீ கவனம் செலுத்தலைன்னா 11ங்கக்கூடிய லாபம் உனக்கு வரலைன்னா 7ங்கக்கூடிய கலத்தத்துக்கு நீ செய்ய வேண்டிய கடமை செய்ய முடியாமல் போச்சுன்னா திருமூலருடைய வாக்கு பலிக்கும். என்ன வாக்கு? எரி என்று நிற்பாள் கூற்றம், சிறு காலை அட்டில் புகாதால் அரும்பினி, அட்டதனை உண்டு ஊட்டாதால் இல்வாள் பெய், இம்மூவர் கொண்டானை கொள்ளும் படைன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எரி என்று நிற்பாள் கூற்றம்னா வந்துட்டாயா, சல்லி காசுக்கு லாயக்கு இல்லாதவன், ஊரை சுற்றிட்டு வந்துடுவேன், பொழப்பு தளப்பு பெரிய பார்த்தவன் ஆட்டம், போயா அப்படி போடுவானா. எரி என்று நிற்பாள் அவள் யமனுக்கு சமம். எரி என்று நிற்பாள் கூற்றம். சிறு காலைனாக்க அதிகாலை பொழுது, சிறு காலை அட்டில் புகாதால் அரும்பிடி. ஏண்டே சிறு காலை அட்டில் புகாதால் அரும்பிடின்னு சொல்லியிருக்கான். காலங்காத்தால் நீ சமயக்கட்டுக்குள்ளே போகாட்டி நீ உன்னை நோயின்னு சொல்லிட்டான் திருமூலர் அண்ணா. அந்த திருமூலர் அண்ணா சன்னியாசி ஏதாவது சொல்லுவான், சிறுகாலை அட்டில் போகிறதுக்கு நான் தயார். அரிசி வாங்கி வச்சுருக்கியா, பருப்பு வாங்கி வச்சுருக்கியா, சமையலுக்கு சாமான் வாங்கி வச்சுருக்கியா, எவ்வளவு நீ கொண்டாந்துருக்க, எதுவுமே இல்லாமல் சிறுகாலை நான் அட்டில் போகிறது இப்படி நிற்கிறேன், சமைக்கிறதுக்கு வந்துடுமாயா கேட்டுருவான். அட்டில் போக மாட்டான். சரி, அட்டதனை உண்டு ஊட்டாதால் இல்வாள் பெய். புருஷன் வந்தோன்னா இந்தாப்பா வாங்க சாப்பிடு அப்படின்னு என்ன இருந்தாலும் எதிர்த்து அவனுக்கு சாப்பாடு போடணும். ஆனால் எந்நேரம் பார்த்தால் தேள் மாதிரி 2ஆம் இடம் சரியில்லாமல் கொட்டிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, சோறு இருக்க சாப்பிட்டு படு அப்படி. அட்டதனை உண்டி ஊட்டாதால் இல்வாள் பெய். இந்த 3 குணமும் ஒரே பொண்ணுகிட்ட அமைஞ்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, எமன் தந்தாலும் வரமாட்டான்டா, அவளே போதும். இம்மூவர் கொண்டானே கொள்ளும்படி, அவளே உனக்கு போதும்டா, எமன் எதுக்குடா வர்றான் அப்படின்னா. சரி, எமனை தேடிக்கிறது யார்? உன்னுடைய குணம், உன்னுடைய வாக்கு சுத்தமின்மை, உன்னுடைய தொழிலில் கவனமின்மை, சம்பாதிப்பதில் கவனமின்மை, இந்த மாதிரி இருந்துக்கிட்டு நீ வீட்டை குறை சொன்னா உனக்கு என்னடா சரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் நிறையா பேசணும்னு சப்ஜெக்டு எழுதிட்டு வந்தேன். ஆனால் காலங்கள் ரொம்ப தாமதமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நான் முடிச்சிடுறேன். எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ இப்போது குறிக்கிறதா இருந்தால் குறிச்சிக்கோங்க. அப்புறம் கேட்டேன், சரிண்ணா இந்த 2, 7, 11 மாரகஸ்தானத்துக்கு நீங்கள் காரணம் சொல்லிட்டீங்க. இந்த 3 பகுதியை நான் சரியாக வச்சுக்கிட்டேன்னா 8ஆம் இடத்துக்கான ஆயுள் கெட்டியாகுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் சரி பண்ணிக்கிறேன். அப்போது காலம் வரும், காலம் மரணம் எப்போ வரும் அப்படி இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி நேராக போ, இந்த அவன் யமதர்மன்ட்ட விளக்கு பொருத்திக்கிட்டு இருக்கான், 108 விளக்கு. அங்கே போய் நின்றுட்டு யமதர்மனே கேள்வி சொல்லுவார். என்ன ஓடினேன் போய், ஐயா யமதர்மரே, காலன் வரும் காலம் எப்போன்னு கேட்டாக்கா உங்களை கேட்க சொல்கிறாங்க. நான் தானடா காலன், நான் வர்ற நேரத்தை நான் தானடா சொல்லணும், அவர் எப்படிடா சொல்லுவார், அதுக்கு நான் தான் சொல்லணும் அப்படின்னா. சரி சொல்லுங்க அப்படிங்கிறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மரணத்துக்கான காலம் எப்போ அப்படிங்கிறது 10 குடையவன் பலம் குறைந்து மாரகாதிபதியாகிய 2, 7, 11 குடை உடைய திசை நடந்து அந்த திசாநாதனுக்கு பகை கிரகம் புத்தியை நடத்தும் காலத்தில் மரணம் வரும். அடுத்து ஜென்ம நட்சத்திரத்திற்கு 6, 8 உள்ள நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6ஆம் நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8ஆம் நட்சத்திரம்.
இந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் திசையை நடத்தக்கூடிய காலங்களில் மரணம் வரும். இதே மாதிரி நிறையா இருக்கப்பா, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா எனக்கு டியூட்டி ஜாஸ்தி, பூமியில் ரொம்ப வேலைகளை நான் பிடிக்க வேண்டியிருக்கு. கேட்குற வேண்டிய வேலை சின்ன சின்னதாக கேட்டுக்க, மிச்சத்தெல்லாம் நீ போய் ரிசர்ச் பண்ணிக்க அப்படின்னோடனே மீதி இதில் நிறையா காம்பினேஷன்ஸ் இருக்குது. அடுத்து நான் ஒரு நூல் எழுதிட்டு இருக்கேன் இதே தலைப்பில், அந்த நூலில் முழுசாக வரும் அப்படின்னு இது சொல்லிட்டார். சரி, இது முடித்த உடனே அடுத்து ஆமாம் மரணம் வருவீங்க, எங்கேண்ணா வரும்? வீட்டில் வருமா, வெளியே வருமா, அங்கே வருமா, இங்கே வருமா, எந்த ஊரில் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, 8ஆம் இடத்துல 4ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து நிற்கக்கூடிய இடத்துல, புரிஞ்சா? 8ஆம் இடத்துல 4ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னாக்க தன்னுடைய தந்தையின் ஊருக்கு பக்கத்தில் இவன் செத்து போவான். அடுத்து 6 அல்லது 12ஆம் இடத்துல, 6ஆம் இடம் அல்லது 12ஆம் இடத்துல 4ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் போய் செத்து போயிடுவான். சரி, ஸ்திர ராசி 8ல், ஸ்திர ராசியில் சனம் ஸ்திரம் உபயம் இருக்குது. இல்லை, ஸ்திர ராசியில் 8ஆம் இடத்த அதிபதி அமர்ந்திருந்தான்னு வச்சுங்க, சொந்த வீட்டில் செத்துருவான். சரி, அடுத்து லக்னாதிபதி 8ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்தின் அதிபதி இவங்க சுவராக இருந்து எல்லாம் அந்த மாரகஸ்தானத்தில் நின்னாக்க தகப்பனுக்கு சொந்த ஊர்லேயோ சொந்த பகுதியிலையோ அவன் இறந்து போவான். இடத்த பற்றி இது, ஆனால் இதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறையா எழுதிட்டு வந்தேன். கால நிலை சாயந்தரமாக வந்திருக்கனால உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இது தனி நூலாக வரும், அப்போ நீங்கள் படிச்சுக்கங்க. அப்போ கேட்குறேன், ஒருத்தன் சாகிறதுக்கான டைம் சொல்லிட்டீங்க, ஏதோ 1-2 சொல்லிட்டீங்க, நீ உன்னுடைய ஊகத்துக்கு விட்டுறேன் அப்படின்ட்டீங்க. சாகிறதுக்கான இடத்த சொல்கிறீங்க, உங்கள் டைம் சொல்லிட்டேன், உங்கள் ஊழகத்துக்கு விட்டுட்டேன். இப்போது ஒருத்தர் வந்து இப்போ வீட்டை விட்டு போனாருங்க, அவர் காணாங்கிறதால இந்த கணக்கில் தான் வருது. அதான் தனி நூலில் எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு கொடுத்துக்கக்கூடிய நேரம் 30 நிமிடங்கள். ஏன்னா இப்போது இந்த பையனை விட்டுருங்க, பெற்றவங்களுக்கு மரணம் வருது, பெற்றவங்களுக்கு மரணம் வருது அப்படிங்கிறப்போ எப்படி வரும் அப்படின்னா, சந்திரனுக்கு 7ல் சனி இருந்தால் பெற்றவங்க இறப்பாங்க, குறிப்பாக தாய் இறப்பாங்க. செவ்வாய்க்கு 7ல் சனி இருந்தாக்க பெற்றவங்க இறப்பாங்க. சந்திரனுக்கு 2-12 பாதிகளிலிருந்து சந்திரன் பாவக்கத்திரிகளை மாட்டிக்கிட்டா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பெற்றவங்க இறந்துருவாங்க. 6ல் சூரியன், 12ஆம் இடத்துல செவ்வாய் சனி, இவங்களுக்கு மத்தியில் இந்த பாவர்களுக்கு இது எல்லாமே சந்திரன் இருக்கிற இடத்துல பாவக்கத்திரிகள் இருக்கிறோம். இப்படி இருந்தால் பெற்றவங்க இறந்து போயிடுவாங்க. பூராடம் ரேவதி இது என்னுடைய 3ஆம் பாதத்தில், பூசம் சித்திரை 2ஆம் பாதத்தில், உத்திரம் 1ல் சந்திரன் இருந்தால் பெற்றவங்க செத்து போவாங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பு. சரி, அடுத்து பார்ப்போம். அப்படின்ட்டு சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க. சொந்த பந்தங்களுக்கெல்லாம் எப்படியா மரணம் வரும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, சரி 6ல் சூரியன் 12ல் செவ்வாய் சனி சேர்ந்துருந்து அதனுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலத்தில் அப்பனும் பிள்ளையும் ஒன்றா செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி 5ல் சூரியன் சந்திரன் செவ்வாய் அஸ்தமனம் பெற்ற சனி, இந்த சந்திரன் சூரியனில் அதில் அஸ்தமனம் பெற்ற சனி இருந்தால் அந்த குழந்தை பிறக்கிறப்பவே பிள்ளையும் செத்து போவான், ஆயுள் அப்பையும் செத்து போயிடுவாங்க. 1, 4, 7, 8ல் பாவர்கள் நடுவில் பாவ கத்திரியில் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரசவம் பண்ணி வெளியில் வரப்போவே தாயும் செய்ய செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி 1ல் ராகு அல்லது கேது ப்ளஸ் சனி, ஜென்மத்தில் ராகு சனி, 4ல் செவ்வாய் 7ல் சூரியன், அதுவும் தாய் செய்ய மரணத்துக்கு காரணமாக இருக்கும். 1ஆம் இடத்தில் கிரக சூரியன்,
சூரிய கிரகணமாக இருக்கணும் இன்றைக்கி. 1ஆம் இடத்தில் கிரக சூரியன் கூட பாவர் இருக்கணும். அது இருந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அப்பவும் தாயும் செய்யும் இறந்து போடுவாங்க. 5 கூடையவர் பாவியாக இருந்து குருவுடன் சேர்ந்து 6, 8, 12 இருந்தால் 6, 8, 12 8ஆம் இடத்து அதிபதியோடவே சேர்ந்துருந்தால் அவங்களும் மகனும் அப்பனும் செத்து போவாங்க. குரு அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து இருந்தாங்க சரி, தகப்பனாரோடு சேர்ந்து இறந்து போடுவாங்க. 9இல் சந்திரன் ப்ளஸ் சனி ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சூரியன் இவங்கெல்லாம் சேர்ந்து பூசம் 1லேயோ அல்லது 2லேயோ இருந்தால் மாமன் இவங்க மரணமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு 4 சூரியன் ப்ளஸ் புதன், 10இல் குரு சந்திரனுக்கு, 7இல் பாம்பு. இந்த மாதிரி இருந்தாலும் தாய் செய் இறந்து போவாங்க. லக்னத்துக்கும் 7ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனையாகி அந்த மாதிரியான நிலையில் இருந்தாங்க சரி, தந்தையின் சகோதரர் இறந்துப்பார். இந்த மாதிரி மரணத்துக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய விளைவுகள்லாம் இருக்குது. அது பூராவும் ஜோதிடத்தில் காலம் வரும் காலங்கக்கூடிய நிலையில் ஒரு பெரிய நூலாக இருக்குது. அது பிற்காலத்தில் வரும். அப்போ நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி செஞ்சுக்கிட்டாங்க சரி, நம்ம என்ன பண்ணோன்னா செத்தவனுக்கு கிச்சு கிச்சு காட்டுற ஜோசியராக இருக்க மாட்டோம், நல்ல ஜோசியராகவே இருப்போம்.